ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா நீட் ஆஸ்பிரண்ட் இப்போ நீட்டை படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பர்சனல் இன்ஸ்டாகிராமில். லாஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்குது. மார்க் அவ்வளோ வரமாட்டேங்குது, பயமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படித்ததெல்லாம் மறக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிறையவே சொல்லியிருந்தீங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த டயத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இது. இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் நீங்கள் படித்ததில் உங்கள் மைண்டில் தான் இருக்கும், மறந்து போகாது. ஸோ நீங்கள் அதை மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை படித்ததில் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சைட் பை சைட் மோக் டெஸ்ட்டும் நீங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு எழுதிட்டே இருந்தீங்கனாலே போதும். உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட தப்பு எங்கே விட்றீங்கன்னு நீங்கள் தெரியும். அதுக்கு அந்த தப்பு எங்கே வந்துச்சோ அந்த டாபிக் எடுத்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து அதில் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ரிப்பீட்டடாக ரிவிஷன், கொஸ்டின் ப்ராக்டிஸ், மார்க் டெஸ்ட் இதை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பயம் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து இந்த நீட் தான் என்னோடய லாஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் நினைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐயோ எந்த இது கிடைக்கலாட்டி என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கவே கூடாது. நம்மளுக்கு வந்து எந்த காலேஜ் வேணும் அதை தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த காலேஜ் கிடைக்கலாட்டி பரவாயில்ல, இந்த காலேஜ் அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர கிடைக்காது நீங்கள் யோசிக்கக்கூடாது. படிச்சுட்டே இருங்க. பயம் தன்னை போல போகும். நிறைய மோட்டர்ஸ் எழுதும் போது மார்க் இன்க்ரீஸ் ஆகும்போது பயம் சுத்தமாக போயிடும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்குமே வரக்கூடியது தான். ஸோ மறக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. நீங்கள் ரிவிஷன் பண்ணால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். சரி, எல்லாம் படிங்க, நிறைய மோட்டர்ஸ் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.